எக்ஸைஸ் 6.1ல 12th சம் பார்க்க போறோம். முறையே 5√2 மற்றும் 10√2 அலகுகள் எண்ணளவு கொண்ட 3 i வெக்டார் பிளஸ் 4 j வெக்டார் பிளஸ் 5 k வெக்டார் மற்றும் 10 i வெக்டார் பிளஸ் 6 j வெக்டார் மைனஸ் 8 k வெக்டார் என்ற வெக்டர்களின் திசைகளில் அமைந்த விசைகள் ஒரு துகளை 4 i வெக்டார் மைனஸ் 3 j வெக்டார் மைனஸ் 2 k வெக்டார் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளியிலிருந்து 6 i வெக்டார் பிளஸ் j வெக்டார் மைனஸ் 3 k வெக்டார் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளிக்கு நகர்த்துகிறது எனில் அவ்விசைகள் செய்த வேலையை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெக்டர் கொடுத்துருக்காங்க. இதோடைய யூனிட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 3i வெக்டர் பிளஸ் 4j வெக்டர் பிளஸ் 5k வெக்டர் ரூட் ஆஃப் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 3 அதோட ஸ்கொயர் 9, ஜேவோட கோஎஃபிஷியன்ட் 4 அதோட ஸ்கொயர் 16, கேவோடைய கோஎஃபிஷியன்ட் 5 அதோட ஸ்கொயர் வந்து 25. சரியா? ஸோ மேலே இருக்கிற நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். கீழே 9 16 கூட்டினா 25, 25 25 கூட்டினா 50, ரூட் 50. ரூட் 50 எப்படி எழுதலாம்? ரூட் 25 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? ஸோ 25 ரூட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா 5 ஆகிடும். ரூட் 2 அப்படியே மாட்டிக்கும். ஸோ ரூட் 50 5 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். ஸோ 1/5 இன்ட்டு ரூட் 2 மேலே இருக்க 3i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர் அப்படி எழுதிக்கலாம். சரியா? ஸோ கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5√2 அலகு எண்ணளவு இருக்க ஃபோர்ஸ். ஸோ 5√2 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் 1/5√2 இன்ட்டு 3i ப்ளஸ் 4j ப்ளஸ் 5k. ஸோ இந்த 5√2க்கு இந்த 5√2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 3i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர் ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி ரெண்டாவதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் மைனஸ் 8k வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு யூனிட் ஃபோர்ஸ் என்னன்னா 10i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் மைனஸ் 8k வெக்டர் டிவைடட் பை ஐயோட கோஎஃபிஷியன்ட் 10 அதோட ஸ்கொயர் 100 ப்ளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 6 அதோட ஸ்கொயர் வந்து 36, கேவோட கோஎஃபிஷியன்ட் 8 அதோட ஸ்கொயர் வந்து 64. ஸோ 64 36 கூட்டினா 100, 100 100 கூட்டினா 200. சரியா? ரூட் 200 மேலே இருக்க அந்த நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். இப்போ ரூட் 200 எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் 100 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாம். 100 எப்படி ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் 10 ஆயிரும். ரூட் 2 உள்ளே மாட்டிக்கும். ஸோ ரூட் 200 10√2ன்னு எழுதலாம். மேலே இருக்க 10i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் மைனஸ் 8k வெக்டர்னு எழுதலாம். ஸோ ஃபோர்ஸ் 2ஓட இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10√2 சொல்லியிருக்காங்க. ஸோ 10√2 யூனிட் ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 1/10√2 இன்ட்டு 10i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் மைனஸ் 8k வெக்டர் சொல்லியிருக்கோம். ஸோ 10√2க்கு 10√2 கேன்சல். ஸோ 10i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் மைனஸ் 8k வெக்டர் கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபோர்ஸ் 1 ஃபோர்ஸ் 2 ரெண்டையும் கூட்டணும். ஃபோர்ஸ் 1 என்ன கிடைச்சது? 3i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர் கிடைச்சது. ஃபோர்ஸ் 2 என்ன கிடைச்சதுன்னா 10i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் மைனஸ் 8k வெக்டர் கிடைச்சது. ஸோ இது ரெண்டையும் கூட்டலாமா? இது வந்து ஃபோர்ஸ் 1, இது வந்து ஃபோர்ஸ் 2. ஐ கூட்டுங்க. இங்கே 10i இருக்கு, இங்கே 3i இருக்கு, 13i. இங்கே 4j இருக்கு, இங்கே 6j இருக்கு, கூட்டினா 10j. இங்கே 5k இருக்கு, இங்கே 8k இருக்கு, அப்போ மைனஸ் 3k. சரியா? ஓகே, இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நகருது. 4i மைனஸ் 3j மைனஸ் 2kல இருந்து இதுக்கு நகருது. ஸோ ஓபி இது வந்து என்ன வச்சுக்கிறோம்னா ஓஏ வெக்டர்னு வச்சுக்கிறோம். இது என்ன வச்சுக்கிறோம்? ஓபி வெக்டர்னு வச்சுக்கிறோம். ஓஏ வெக்டர் அப்படின்னா 4i மைனஸ் 3j மைனஸ் 2kன்னு வச்சுக்கிறோம். ஓபி அப்படின்னா 6i வெக்டர் பிளஸ் ஜே வெக்டர் மைனஸ் 3k அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? ஸோ டி அப்படிங்கிறது என்னன்னா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர், அதாவது 6i பிளஸ் ஜே மைனஸ் 3k இதுல இருந்து ஓபியில இருந்து மைனஸ் ஓஏ அப்படிங்கிறது என்னது? 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். இதை சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ 6iல 4i போச்சுன்னா 2i, இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 3ஐ 1ஐ கூட்டோம்னா 4, மைனஸ் 3 இருக்கா, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 2 மைனஸ் 1 வரும், அதாவது மைனஸ் கே வெக்டார். ஸோ டிங்கிறத என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒர்க் டன் டபிள்யூ அப்படிங்கிறது என்னன்னா எஃப் இன்ட்டு எஃப் டாட் டி, அதாவது எஃப் என்ன கிடைச்சது? 13i 10j மைனஸ் 3k டாட் டி என்ன கிடைச்சதுன்னா 2i பிளஸ் 4j மைனஸ் கே கிடைச்சது. ஸோ டாட் ப்ராடக்ட் மல்டிபிள் பண்ணலாமா? i இன்ட்டு i 13 இன்ட்டு 2 26, j இன்ட்டு j 10 இன்ட்டு 4 40, k இன்ட்டு k டாட் k வந்து மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 3. சரியா? ஸோ 26ஐயும் 40ஐயும் கூட்டினா 66, 66ஐயும் 3ஐயும் கூட்டினா 69 யூனிட்ஸ், அதாவது 69 அலகுகள். த ஆன்சர்.